தெய்வ ஆகர்ஷண சக்திக்காக மிஸ்டிக் செல்வம் ஐயா அவர்கள் வந்து போகர் எழுதிய போகர் நிகண்டு அந்த புத்தகத்திலிருந்து ஒரு வழிமுறையை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, சுத்தமான பசுஞ்சான விபூதி 2 கிலோ, படிகார பஸ்பம் 10 கிராம், கல்நார் பஸ்பம் 10 கிராம், குங்குளிய பஸ்பம் 10 கிராம், நண்டுக்கல் பஸ்பம் 10 கிராம், ஆமையோடு பஸ்பம் 10 கிராம், பவள பஸ்பம் 10 கிராம், சங்கு பஸ்பம் 10 கிராம், சிலாசொத்து பஸ்பம் 10 கிராம், சிரிங்கி பஸ்பம் 10 கிராம், முத்துசிப்பி பஸ்பம் 10 கிராம், நத்தையோடு பஸ்பம் 10 கிராம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் கொட்டி நல்லா கலந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் இல்லைன்னா காந்தம் பிடிக்காத எவர் சில்வர் பாத்திரத்தில் சேமித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பசுஞ்சாணத்தோட பல ஜீவராசிகளோட உயிர் பஸ்பங்கள் முறைப்படி அளவோடு கலந்து தயாரிக்கிறதுனால இதை வந்து ஜீவ பஸ்ப விபூதி அப்படிங்கிறோம். இதனை வந்து ஒரு நீரில் குழச்சி நெத்தியில் பூசும்போது ஒரு வித கதிர்வீச்சு வெளிப்படும். இதுதான் ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். இது வந்து நம்ம எந்த காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்.